இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மாதம் 15ஆம் தேதி தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 14ஆம் தேதியே 1000 ரூபாய் பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோடு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதை முன்னிட்டு புதிய பயனர்கள் சேர்ப்பது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது தான் புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களும் தகுதியான நபர்களாக இருந்தால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் ஓராண்டு முடிவு பெற்றுவிட்டது. இதனால் கண்டிப்பாக புதிய பயனர்கள் சேர்ப்பது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணி உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கலாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்து என்ன காரணத்தினால உங்களுக்கு பணம் வரணும்னு தெரிந்து கொள்ள முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டை கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவு பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி மகளிர் உரிமைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.